Hi all, welcome back to our channel. In the video, The Power of a Smile என்ற ஒரு இம்பார்ட்டண்ட்டான போயம் தான் பார்க்க போகிறோங்க. இந்த போயம் பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் என்ஜாய் தான் கொடுத்துருக்காங்க. பட் இட் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கனால இதில் என்ன விஷயங்கள் இருக்குன்றதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப சிம்பிள் போயம், ஜஸ்ட் படித்தாலே ஈஸியாகவே புரியும். The power of a sun can kill and the power of a foe can burn. இங்கே சூரியனோட பவர் வந்து தட் இஸ் இந்த இன்டென்ஸ் ஹீட் ஆஃப் அ சன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பை எடுக்கக்கூடிய அளவுக்கு இதுக்கு சக்தி இருக்குது. இட் கேன் ஏபிள் டு கில்லுங்கிறத வந்து மீன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபோ இஸ் நத்திங் பட் எனிமின்னு எதிரியை வந்து சொல்கிறாங்க. எனிமியோட ஒரு கோவமோ ஹேட்ரடோ அவங்களோட ஹார்ம்ஃபுல் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப டீப்பாக ஹர்ட் பண்ணும், இல்லை நம்ம ஈவன் டிஸ்ட்ராய் கூட பண்ணக்கூடிய அளவுக்கு அதுக்கான பவர் வந்து சக்தி வந்து இருக்குன்னு மீன் பண்ணியிருக்காங்க. The power of wind can chill and the power of mind can learnன்றாங்க. கோல்டு விண்டுக்கு வந்து என்ன எபிலிட்டி இருக்குன்னா நம்மளை ஃப்ரீஸ் ஆக்கி நம்மளோட லைஃப்பை ரொம்ப கஷ்டமாக்கிடும், டிஃபிகல்ட் ஆக்கிடும். அதே மாதிரி மைண்டுக்கான பவர் என்ன இருக்குன்னா எவ்வளோ விஷயம் கொடுத்தாலும் அதை அப்சர்வ் பண்ணி நாலேஜை வந்து அப்சர்வ் பண்ணி க்ரோ பண்ணுற அளவுக்கு அந்த லேர்ன் பண்ணிக்கிற எபிலிட்டியை வந்து வச்சுருந்துருக்கும். ஓகேங்களா. த பவர் ஆஃப் ஆங்கர் கேன் ரீச் இன்சைட் அன்டில் இட் டியர்ஸ் யூ அப்பார்ட்ன்றாங்க. ஆங்கர்னா கோவம், ரைட்? அந்த கோவம்க்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்குன்னா எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய அளவுக்கு அந்த டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸை விட அழிக்கக்கூடிய சக்தி வந்து பொருந்திருக்கு. அந்த ஆங்கரை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா நமக்குள்ளது ஊடுருவி நம்மளுடைய நிம்மதியை வந்து கெடுத்துரும் அப்படிங்கிறது தான் அன்டில் இட் டியர்ஸ் யூ அப்பார்ட்டுங்கிறத மீன் பண்ணுறாங்க. பட் த பவர் ஆஃப் ஸ்மைல் எஸ்பெஷலி யோர்ஸ் கேன் ஹீல் அ ஃப்ரோசன் ஹார்ட்ன்றாங்க. பட் ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ கோவத்துக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கோ அதே மாதிரி சிரிப்புக்கு பார்த்திங்கன்னா அந்த புன்முறுவல் இல்லை சிரிப்புன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு கம்ப்ளீட்டாக பாசிட்டிவான ஃபோர்ஸ் இருக்குது. ஒரு ஜென்யூனான ஸ்மைல் வந்து இருக்குன்னா எஸ்பெஷலி நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சேட்னஸ் அண்ட் ஹீல் பெயின், எல்லா சேட்னஸ் போக வச்சிடும், பெயினை வந்து சரி பண்ணிடும், நமக்கான அந்த ஒரு ப்ரோக்கன் ஹார்ட்டில் கூட ஒரு வார்மஸ்ட் ஃபீலிங்கை கொண்டுட்டு வரும் அப்படிங்கிறத இங்கே வந்து துபக் ஷாக்கூர் வந்து நமக்கு சொல்கிறாரு. ஓகேங்களா. ஓகே, இதில் வந்து என்ன மெட்டாஃபர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் அ சன் கேன் கில்லுன்றோம். சன்னுங்கிறது மனுஷன் மாதிரி எப்படி சொல்லலான்னா சன்னை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா கில்லரோட இங்கே கம்பேர் பண்ணியிருந்துருக்காங்க. லிட்ரலாக கில்லிங்கன்றது மீனிங் இல்லைனாலும் ஒரு இன்டென்ஸாக இருக்குன்றத ஒரு கம்பேரிசன் நடந்திருக்கு இல்லையா. த பவர் ஆஃப் அ சன் கேன் கில்லுன்றதுல வந்து நமக்கு அது தெரியுது. ஸோ இட் இஸ் அ மெட்டாஃபர். அதே மாதிரி தான் பவர் ஆஃப் ஃபோ கேன் பர்ன் ஃப்ராசன் ஹார்ட். இங்கே பார்த்தீங்கன்னாலும் எனிமியோட ஹேட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயரோட கம்பேர் பண்ணியிருந்துருக்காங்க. ஃப்ராசன் ஹார்ட்டில் வந்து லைஃப் வந்து கோல்டாக லைஃப்லெஸ்ஸாக எமோஷ்னலி நம்ம மாறிடுங்கிறத கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 லைனும் வந்துச்சுன்னா நமக்கு மெட்டாஃபர். அடுத்து பர்சனிஃபிகேஷன். சன் கேன் கில், ஃபோ கேன் பர்ன், விண்ட் கேன் சில், மைண்ட் கேன் லேர்ன், ஆங்கர் கேன் ரேஜ். இது எல்லாமே ஹியூமன் ஆட்ரிபியூட் கொடுத்த மாதிரி. சன்னு வந்து நிஜமாகவே டெலிப்ரேட்டாக கொலை பண்ணாது, ஆனால் மனுஷன் மாதிரி அது கொலை பண்ணக்கூடியது, எனிமி வந்து பர்ன் பண்ணக்கூடியதுங்கிற மாதிரி இங்கே எல்லாத்துக்குமே ஒரு ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்ததுனால இது வந்து பர்சானிஃபிகேஷன். இதை தாண்டி இமேஜரி இருக்குது. விண்டு வந்து சில் அப்படிங்கிறது, சில்லுன்ற வார்த்தையிலே நமக்கு அந்த ஒரு விஷுவல் டிஸ்கிரிப்ஷன் நமக்கு வருது இல்லையா. சென்சஸ், சைட்டு, டச்சு, ஃபீலிங் அதை மீன் பண்ணுது. ஃபோ கேன் பர்ன், ஆங்கர் கேன் ரேஜ், ஃப்ராசன் ஹார்ட் இங்கே எல்லாமே அந்த ஒரு விஷுவல் இமேஜரி அண்ட் டச் இமேஜரி எல்லாத்தையும் கொண்டுட்டு வரதுனால தீஸ் திங்ஸ் ஒரு இமேஜரி. அடுத்த சிம்பாலிசம் பார்த்திங்கன்னா நமக்கு டீப்பர் மீனிங் இந்த இடத்துல காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மைலுன்ற வார்த்தை பார்த்திங்கன்னா இங்கே சிரிக்கிறத தாண்டி கைண்ட்னஸ், கம்பேஷனை வந்து நமக்கு சிம்பிளைஸ் பண்ணி காட்டுது. ஃப்ராசன் ஹார்ட்டுங்கிறது எமோஷ்னல் பெயின், லான்லினஸ், டிஸ்பயரை வந்து காட்டுது. ஆங்கர்ன்றது வந்து டிஸ்ட்ரக்டிவ் ஹியூமன் எமோஷன்ஸை வந்து காட்டுது. ஸோ ஒரு பர்டிகுலர் வேர்ட் இட் சிம்பிளைசஸ் சம் அதர் திங், ரைட்? அதை மீன் பண்ணுது. பேரலிசம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா த பவர் ஆஃப்னு ஆரம்பிக்கும் போது இட் இஸ் அ பேரலிசம் எவ்ரி லைனில் ஆரம்பிக்கும் போது. அண்ட் ஜஸ்டாபொசிஷன் இருக்குது, கான்ட்ராஸ்டான ஐடியா சைட் பை சைடில் வர மாதிரி. சன் கில் பண்ணுறது, ஃபோ பர்ன் பண்ணுறது, விண்ட் சில் பண்ணுறது, ஏஜிங்கர் ரேஜ் பண்ணுறதுன்ற மாதிரி அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ் கிட்ட வச்ச மாதிரி கொடுக்குறது இல்லையா. ஸோ இது ஜஸ்டாபொசிஷன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு சில எம்சிக்யூஸ் வந்து பார்க்கலாம். எந்த நேச்சுரல் ஃபோர்ஸ் வந்து கில் பண்ணக்கூடிய தன்மை இருக்குன்னா சன்னுக்கு வந்து இருக்குது. பவர் ஆஃப் த ஃபோ வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக டிஸ்ட்ரக்ஷன் வந்து காஸ் பண்ணும். அண்ட் அக்கார்டிங் டு த போயம் என்ன எஃபெக்ட் வந்து விண்டு வந்து நமக்கு கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில் எஃபெக்டை வந்து கொடுக்கும். எந்த ஹியூமன் ஃபேக்கல்ட்டி வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க லேர்னிங் எபிலிட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மைண்டை தான் சொல்கிறாங்க. அண்ட் என்ன எமோஷன் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எப்படின்னா as being able to rage violently அப்படின்னு மீன் பண்ணுறது வந்து ஆங்கர் சொல்லியிருக்காங்க. tears you apart என்ன மீன் பண்ணுதுன்னா இன்டர்னல் டிஸ்ட்ரக்ஷன் டியூ டு ஆங்கரை தான் மீன் பண்ணுது. அண்ட் மோஸ்ட் ஹீலிங் ஃபோர்ஸாக எது இருக்குன்னா இங்கே ஸ்மைல் இருக்கிறனால தான் ஸ்மைல் ஆஃப் த பவர் ஆஃப் ஸ்மைலுன்றதே வச்சுருக்காங்க. வாட் டைப் ஆஃப் ஹார்ட் டஸ் தி போயம் டிஸ்கிரைப் அஸ் ஹீல்டு பை தி ஸ்மைல்னா கண்டிப்பாக ஃப்ரோசன் ஹார்ட் வந்து ஹீல் ஆகும்னு இருக்காங்க. சென்ட்ரல் மெசேஜ் என்னென்னா ஸ்மைலுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் ஹீலிங் பவர் இருக்குன்னு இருக்காங்க. அண்ட் போய்டிக் டிவைஸ் என்ன இருக்குது மெட்டாஃபர் வந்து இருக்குது. பவர் ஆஃப் த ஸ்மைல் கேன் ஹீல் த ஹார்ட்ன்றது. அதை தாண்டி துப்பக் ஷாக்கூருக்கு சில பேசிக் டீட்டா சொல்லியிருக்கேன். இதையும் சும்மா ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் என்னன்றதை ஒரு ரீட் கொடுக்கறது தப்பு கிடையாது. ஐ ஹோப் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட். தேங்க்யூ ஆல்.